சொன்னாங்க கமல் சார் வந்து அழுகிறது, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாரு. உடையும் குரல், சோகத்தை வந்து வெளிப்படுத்தும் போது அழகெல்லாம் பார்க்காது, உடையும் குரல், உடையும் வெளியே. ஆனால் என் பிள்ளைல செத்து போயிட்டான், நான் டீசெண்டாக அழ முடியுமா? உடையும் இல்லை, உடையமா உடையாது. என் ரத்தம் அங்கே கிடக்கு, அப்போ அசிங்கமா இருக்கு, திறந்து பார்த்தா ஐயோ 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 வருமா வராது. எனக்கே நினைச்ச கண்ணீர் இல்லை, நான் பரவாயில்ல நினைச்சேன். இது என்னோட கண்ணீர் இல்லை, நாயோட கண்ணீர். புரியுதான சொல்லுது. இப்போ டெல்லி கணேஷ் அவர் நிறைய ஒர்க் பண்ணிடுவார், 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிடுவார். டெல்லி கணேஷ் அவரும் அருமையான ஆர்டிஸ்ட், இயல்பான ஆக்டர்ஸ். வரலாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி நடிக்கிற ஆக்டர் கிடையாது, லைவ்லியாக பண்ணக்கூடிய ஆக்டர். கேமரா வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார், நேரில் பார்த்தாலும் ஒரே மாதிரி பேசுவார். கேமராவுக்கும் அதுக்கு வித்தியாசமே இருக்காது. ஒரு நாள் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருந்தோம், நம்ம உடுமலை போய்ட்டு ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சு வந்தாச்சு. 2 பக்கத்தில் 2 ரூமு, இந்த பக்கம் நான், அந்த பக்கம் அவர் இருக்கிறார். தூங்கிட்டேன். காலை 4 மணிக்கு காலிங் போய் சட்டம் யாரும் அந்த நேரத்தில் போட்டு கடுப்பு ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா டெய்லி கணேஷ் அடிக்கிறது. மார்னிங் அப்படின்றாரு. என்ன சார் வாங்கலை போய் டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு. என்ன சார் மணி 4 வாங்க, அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வருவோம். உடனே நான் அவசரமாக கிளம்பி போயிட்டு அப்படியே கடையில் போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டேன். கடைக்காரர் கவனிக்கலாம் ஃபஸ்ட்டு அவரை. போக பார்த்துட்டு பதட்டம் போயிட்டாரு. அப்புறம் என்னையும் அவர் அறியப்படுத்தினார். இவரும் வந்து என்னுடைய ஆக்டர் தான். இப்போ ஷூட்டிங் வந்துருக்கோம், அந்த படத்தில் இவர் எனக்கு மருமகன் இவ்வளோ தேவையாக எனக்கு இன்ட்ரோ கொடுக்கணுமா கொடுத்தாரு. எனக்கு மருமகனாக நடிக்கிறாரு. அப்படியே சும்மா காலார நடந்து வந்து டீ சாப்பிடாம இருந்தோம். உங்கள் கடையில் டீ நல்லா இருக்கு அப்படின்னு இவ்வளோ கான்வர்சேஷன் நடக்குது அந்த இடத்துல. 4 மணிக்கு இல்லை, 4 மணிக்கு எந்திரிச்சு காலை எழுப்பி விட்டாரு. ஷூட்டிங் 6 தான். 10 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் அது அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம். இல்லை இல்லை, என்னென்னா அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஏன்னா பணம் இல்லை, எல்லாமே அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் எடுப்பாங்க. இவ்வளோ நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு ஆக்டராக அவர் அவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் லைவ்ல வாழ்ந்துருக்கேன்னு நான் சொல்றேன். அவர் ஒரு பெரிய ஆக்டர் தானே இல்லையா? இவ்வளோ ஒரு படங்கள் நாயகன்னா அதுதான் ஒரு பண்ணியிருந்தார் கமல் சார்.